அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமை கிருத்திகை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு 3 விசேஷங்களும் ஒரே நாளில் வருது. இந்த ஒரு முடிச்ச பணப்பெட்டியில் வையுங்க, பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுன்னே நான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து நம்மளுக்கு எத்தனை விசேஷங்கள் ஒன்றாக வருதுன்னு பாருங்களேன். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம், சங்கடகர சதுர்த்தி, அதே மாதிரி மாதத்தின் பிரபஞ்ச வசிக நாள் 10ஆம் தேதி 10வது மாதம். இப்படிப்பட்ட எல்லா விசேஷங்களும் ஒன்றாக ஒரே நாளில் வருது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே பல மடங்கு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாலை நேரத்தில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதற்காக நம்ம வழிபாடு செய்கிறோம்? நோய் நொடி இல்லாமல் வாழணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை வரம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், இப்படின்னு பலருக்கும் பல பிரார்த்தனைகள் இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாரினுடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும் அப்படிங்கிறதற்காக நாம் வழிபாடு அனைத்தையுமே செய்வோம். மாலை நேரத்தில் ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இது பணப்பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் வேறு எதுவாக இருந்தாலும் அதையுமே முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். நம்மளுக்கு அண்ணன் தம்பி இருவரையும் ஒரே நாளில் வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் எல்லா தெய்வ படங்களையும் நல்ல சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு நீங்கள் 6 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்திக்கோங்க. நல்ல கமகமன்னு வீடு பூரா சாம்பிராணி தூபம் போடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், வீட்டில் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது வீட்டினுடைய எல்லா இடங்கள்லையும் அந்த சாம்பிராணி புகை படுகிற மாதிரி, எல்லா இடங்கள்லையும் பரவுகிற மாதிரி நீங்கள் போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு 2 ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுருவாங்க. அது என்கிட்ட அவ்வளவுதான் இருக்குது, என்னால் அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது, ஒரு 10 ரூபாய்க்கு சாம்பிராணி வாங்கி ஏற்றலாம் அப்படின்ற நிலமையில் இருக்கக்கூடியவங்களும் அதை கஞ்சத்தனமாக ரொம்ப செய்யாமல் அதை நல்ல வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் படுற மாதிரி போடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கோங்க. கிளியல் ஓட்டை இல்லாமல் காம்புகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், துவரம்பருப்பு வச்சுக்கோங்க. அதில் ₹1 நாணயம், வெட்டி வேர் கொஞ்சம். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. இந்த வெட்டி வேர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வெற்றிகள் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி கெட்ட சக்திகள் எதையும் இதை அண்ட விடாது. துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்குரிய தானியமாகும். நம்மளுக்கு சொந்த வீடு வேண்டும், குழந்தை வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் சரி, கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படிங்கிறவங்களும் சரி, இந்த துவரம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வெத்தலையை அப்படியே மடித்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்படியே முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து அந்த முடிச்சை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இது பணம் சார்ந்த பிரச்சனைகள், பண தடைகளை நீக்கி உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். வறுமைகளை நீக்கி, தரித்திர நிலைகளை நீக்கி உங்கள் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். கட்டாயம் இன்றைய நாள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த வெற்றிலையும் சரி, வெட்டி வேரும் சரி, வெற்றியை கொடுக்கக்கூடியது.
நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புதிய புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எளிய ஒரு விஷயத்தை இன்று மாலை நேரத்தில் செய்யுங்க. அப்படி முடியாது, நான் ரொம்ப லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிறவங்க அந்த 8லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரகோரை நேரத்திலையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். ஒன்றுமே இல்லைங்க. இதில் ரொம்ப ஒரு பண விரயமோ நேர விரயமெல்லாம் எதுவுமே கிடையாது. வெற்றிலை நம்ம ஒரு ரூ. 5 கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 வெற்றிலை நம்மளுக்கு கிடைக்கும். 2 வெற்றிலை சாமிக்கு முன்பாக வச்சுட்டு 1 வெற்றிலை நம்ம பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். துவரம்பருப்பு நீங்கள் வீட்டிலேயே சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த துவரம்பருப்பே போதுமானது. அதுக்கு அடுத்து ரூ. 1 நாணயம். இந்த வெட்டி வேறு ஒரு ரூ. 20 கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு அது பயன்படும். எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான். அப்போது இது வாங்குறதற்கு ஒரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் தேவை கிடையாது இல்லையா? அப்போது இந்த எளிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் எந்த ஒரு பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் ரொம்ப பெருசாக சொல்லவே மாட்டேன். எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாகத்தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும். பண வரவில் ஏதாவது தடைகள் இருக்குது. அம்மா தொழிலெலாம் நல்லா தான் நடக்குது, ஆனால் யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 2 நாளில் தந்துடுறேன்னு சொல்கிறாங்க, அது அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி பணத்தடைகளையும் பண தோஷத்தையும் நீக்கக்கூடியது இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பணப்புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியிலையும் வைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டி, பர்ஸ், ஹேண்ட்பேக் ஒரு சின்ன டப்பாவில் தாம நான் போட்டு வச்சுருக்கேன், பரவாயில்ல, அங்கே அந்த இடத்துல வைங்க. எந்த இடத்துல நீங்கள் பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. சரிம்மா, இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இது ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. 7 டேஸ் கழித்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த ரூ. 1 நாணயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் இந்த ரூ. 1 நாணயத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையே அந்த ரூ. 1 நாணயத்தையும் வையுங்க. பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எல்லாருமே காசு பணத்தோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை இன்றைய நாள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.